படிக்காச சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் ரொம்பவே குழப்பமாகி கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கே போகாமல் உட்காந்துட்ருக்காரு. அப்புறம் ரோஹிணி ஃபோன் அடிக்கிறாங்க. மனோஜ் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் கடையில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மணி எவ்வளோ தெரியுமா மனோஜ்? 10 மணி ஆயிடுச்சு, இன்னுமா கடையில் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கடையெல்லாம் அடைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி, எனக்கு ரொம்ப மனசு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ், என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி, என்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. எனக்கு எதோ ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னது கேட்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, என்னை சுற்றி எல்லாமே நடக்குது, அது என்னால் உணர முடியுது. ஆனால் எனக்கு எதுவும் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, மறுபடியும் இன்றைக்கி ஒரு ஆள் ஒரு லெட்டர் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. சரி, அதில் என்னதுன்னு தெரியுமா ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நான் ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ், உங்களை யாரோ பயங்காட்டணும்னு அது பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்களும் அதை நினச்சி பயந்துட்டுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, அப்படி எடுத்துக்க முடியாது. வந்துட்டு போனால் டபார்னு ஒரு காற்று மாதிரியே காணாமல் போயிட்டார். கடைக்கு வெளியே ஒரு 2-3 பேர் நின்றாங்க. கேட்கும்போது அவங்களும் அவர் ஒரு கால பைரவர், அவர் சொல்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. கால பைரவருங்கிறது நம்ம வாழ்க்கையை முடிக்கிறவர் தானே அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்லுதாங்க, மனோஜ் இவ்வளோ படித்தும் உங்களுக்கு அந்த மூட நம்பிக்கை ஒன்றும் போகலையா? அப்படிலாம் எதுவும் நடக்குமா மனோஜ்? தயவுசெய்து வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, எனக்கு வீட்டுக்கு வர பயமாக இருக்குது, நான் வரல அப்படிங்கிறாங்க. சரி, வீட்டுக்கு வர பிறகு எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் எனக்கு தெரியல. இப்போ நான் சந்தோஷுக்கு ஃபோன் அடித்தேன். சந்தோஷ் அவனுடைய பைக்கில் என்னை கூப்பிட வரான்னு இருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கே போகிறீங்க? 2 பேரும் பார்க்குக்காக போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறான்னு இருக்காரு. அங்கே போனால் என்னோடய பயம்லாம் மாறிடுன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வேணால் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வரீங்களா வரலையா அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் கார் இருக்கே அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு உங்கள் ஃப்ரெண்டை பைக்கில் வர சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அது கூட எனக்கு மறந்துடுச்சு, இப்போ நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஃபோன் அடிக்கிறாங்க. நீ எங்கே இருக்குன்னு சொல்லி நான் வரேன் அப்படிங்கிறாங்க. நான் பைக்கில் பக்கத்தில் வந்துட்டேனே அப்படிங்கிறாங்க. என்கிட்ட தான் கார் இருக்கே அப்படிங்கிறாங்க. ஏய் முட்டாள், படித்து முட்டாளாக இருக்கே, என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. பார்த்தியா நண்பா, நீ கூட என்ன ஏச ஆரம்பிக்க, என் நிலமை உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. யார் அந்த லெட்டர் கொடுத்தா அப்படிங்கிறாங்க. யாருன்னே தெரில, ஒரு ஆள் வந்தார் கொடுத்தாரு. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் கொடுத்தாருன்னு சொன்னால அது யார் அப்படிங்கிறாங்க. அதுவும் இவர் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ யாரோ ஒரு ஆள் தான் உன்னை இப்படி செய்தாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் கால பைரவர் அப்படி தான் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் தான் வெளியே சொன்னாங்க, அவர் சொல்லிட்டாருன்னா அது அப்படியே நடந்துடும், கவனமாக இரு, நீ வேறு கடை வச்சுருக்கங்க, போய் சேர்ந்துடாத அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பயம்தான் உனக்கு பிரச்சனை. சரி ரைட்டு, என் பைக்கை உன் கடை முன்னாடி விட்டு போட்டுவான், நிற்கட்டும், உன் கார் எடு அப்படிங்கிறாங்க. நான் கார் ஓட்டலை அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், நீ இப்படி குழப்பத்தில் நீ கார் ஓட்டினா அப்புறம் நான் போய் சேர்ந்துட வேண்டியதான், நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒயின் ஷாப் போகிறாரு. என்ன இங்கே கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ பயம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த இடம் தான் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல இருந்தால் எனக்கு ஒன்றும் ஆகாதா ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. அதில் வா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. எவ்வளோ கையில் காசு இருக்குது அப்படிங்கிறாங்க. காசு நிறைய இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. எப்போவுமே காசு இல்லைன்னு சொல்லுவேன், இப்போ காசு நிறைய இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, வாழ்க்கையினுடைய இறுதிக்கு வந்துட்டுன்னு சொல்கிறாங்க, அதனால் இன்னுமே போய் சொல்லி என்ன ஆக போகுது, உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டு சந்தோஷம், நான் காசு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம 2 பேரும் தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இல்லை ரோஹிணி சத்தம் போடுவா அப்படிங்கிறாங்க. நீனே சொல்லுத, ரொம்பவே பயப்படுத, இது கடைசி காலகட்டங்க, இதில் ஏன் பயந்துட்டுருக்க அப்படிங்க. ஆமாண்ணே, இன்னும் யாருக்கு பயந்து என்ன ஆக போகுது? சரி ரைட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாகவே சொல்லு அப்படிங்கிறாங்க. ஃபுல்லாக சரக்கடிச்சு மட்டையாறாரு. இந்த சூழ்நிலையும் இதை வீடியோ ஒரு பையன் பக்கத்தில் வீடியோ எடுக்கிறாங்க. பெரிய ஒரு பணக்காரன் மாதிரி தெரியுது. அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஆள் வராது. இவர் அதம்பி, இவர் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு, விஜயா ஃபர்னிச்சர்னு சொல்லி, அந்த ஓனரு அப்படிங்கிறாங்க. பணம் வந்த திமிரில் எப்படி சரக்கு அடித்து பார்லேயே மட்டையாறாங்க. இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. கம்மியாக சரக்கு அடிச்சுட்டு ஒரு பைக்கில் போனால் கேஸு போடுறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க. இவரும் பாருங்கள் காரில் தான் வந்திருக்காரு. இவர் அது தவிர மட்டையாயிட்டார். அவர் கூட உள்ளவரும் சரக்கு அடிச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் காரில் தான் போவாங்க. ஆனால் இவங்க பணக்காரங்க, இவங்களை யாரையும் பிடிக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இன்னும் உலகம், தனி உலகம் இருக்க தான் செய்யுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டுவிட்டு அவர் பாட்டில் போயிடுறாரு. மனோஜ் ஃபுல்லாக மட்டையாடுறாரு. அந்த வீடியோ காலைல பயங்கரமாக வைரல் ஆகுது. மனோஜ் தபார்னு எந்திரிச்சு பார்க்குறாரு, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே ஃபுல் போதையில் அந்த பார் முன்னாடியே காரில் தூங்கிட்டு கிடக்காங்க. அவன் பார் ஓனர் சொல்கிறாங்க, தலைவரை பாருக்கு வந்தீங்களா போனீங்களான்னு இருக்கணும், ஒவ்வொருத்தரும் காரை விட்டு இப்படி தூங்கிட்டு இருந்தீங்க, எப்படி தான் பார் நடத்துறது அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சந்தோஷ் சொல்கிறாங்க, என்னையும் கூட்டி வந்துட்டேன் அப்படி, நீ இருக்கிறது மறந்துட்டேன், உன் வீட்டை கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி விட போகிறாங்க. அப்போ என் வீட்டில் கொண்டு விட்டா என் பைக் யார் எடுக்கிறது, உன் கடைக்கு போ அப்படிங்கிறாங்க. அங்கேயே பைக்கை விட்டா அப்படிங்கிறாங்க.
ஆமாம் அப்படிங்கிறாங்க. பைக் எடுத்து நேராக சந்தோஷ் வீட்டுக்கு போயிடுறாரு. இங்கே மனோஜ் ரொம்ப ஒரு மாதிரி அசதியாக அந்த மாதிரி வராங்க. மனோஜ் நைட்டு பூரா எங்கே போனேன் ஏது போனேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி வராங்க. அவர் நைட்டு பூரா பாரில் வந்து சரக்கு அடித்து மட்டையே இருக்கார் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. மனோஜ் வந்து இந்த வீட்டில் முத்து மீனா வந்தால் ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? ஓ நீங்கள் அவங்க ஃப்ரெண்டு இல்லை அதனால் அவங்களுக்காக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க விஜயா வராங்க. என்ன ஸ்ருதிப்பா எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நான் பேசுகிறேன் ஆண்டி, இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் பையன் சரக்கு எவ்வளோ அழகாக அடிக்காருன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அவர் எவ்வளோ அழகாக மட்டையாறாரு. எல்லாமே இருக்குது. அவருக்கு கார்லேருந்து இறங்கி வந்ததாக இருக்கட்டும், காரில் தூங்குறதா இருக்கட்டும், எல்லாமே அதில் வீடியோவாக இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே விஜயா ஏன்டா இப்படி பண்ண, பிடிக்குதாண்டா இப்படி நைட்டு வராமல் இருந்தியா, நீ வரல வைக்கலன்னு சொல்லிட்டு ரோஹிணி எவ்வளோ ஃபீல் பண்ணால் நாங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணோம் எங்களுக்கு தான் தெரியும். நைட்டு வந்து கடையில் பார்த்தா ஒரு பைக் மட்டும் தான் நின்றுச்சு, முத்து அனுப்பி அப்பா பார்த்து விட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு. பார்த்தீங்களாப்பா இவன் சரக்கு அடிச்சுட்டு சுற்றுறதுக்கு எண்ணி நீங்கள் நைட்டு அணைய விட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், முத்து குடிக்கிறது என்னெல்லாமா பேசுவேன், முத்து வீடியோவை ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுனேன், இப்போ நீனே குடிச்சிட்டாலே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்குள்ளே நிலமை யாருக்கு வந்தாலும் அப்படி தான் குடிப்பாங்க அப்படிங்கிற, உனக்கு எப்படி நிலமை என்ன வந்துட்டு அப்படிங்கிறாங்க. அப்பா அன்றைக்கி நான் கடையில் இருக்கும்போது ஒரு ஆள் வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாரு, அதில் வந்து நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருன்னு எழுதியிருக்குப்பா. இதை பார்த்தோன்னே யாருக்குப்பா பயம் வராது, எனக்கு பயம்னா தாங்க முடியல தான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்தேன். அவர் நேராக பயம் இல்லாமல் இருக்கணும்னா ஒயின் ஷாப் போனால் தான் முடியும்னு சொல்லிட்டு அங்கே இன்னொரு பாருக்கு கூட்டி போயிட்டார்ப்பா. ரொம்ப நாள் கழிச்சு அடித்தோன்னே எனக்கு கிறங்கிட்டோம்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நீ பயந்தாங்கலின்னு தெரிஞ்சுக்கிட்டு யாராவது இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் விசாரித்து பார்த்துட்டேன் அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஒன்றா படிக்க வைக்கிறது 4 மாடை படிக்க வச்சா கூட அதுக்கு அறிவு வந்திருக்கும், நீ 4 டிகிரி 5 டிகிரி படித்து என்னடா பிரயோஜனம் அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ தான்மா நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கம்மா அந்த முத்து முன்னாடி என்னை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, இதனால தான் நான் வந்து பண்ண போகிறேன், ஏதாவது எனக்கு நானே பண்ண போகிறேன் அப்படின்னு. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்க. ஆமாம் லெட்டர் எழுதி கொடுத்தோம் அப்படி தான் சொன்னான், நீ அசிங்கப்பட்டு நீனே போய் எதாவது பண்ணிப்ப அப்படின்னு சொல்கிறான். அப்படி தான் லெட்டர் இருந்துச்சு, நீங்கள் ஏதாவது என்னை ரொம்ப குறைச்சி பேசுங்க, அம்மாவே இப்படி பேசிட்டாங்கன்னு போய் சேர்ந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. டேய் கண்ணா உனக்காக தான்டா அம்மா வந்து எவ்வளோ தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த வீட்டில் ஒன்றால தான் நான் வந்து பல அசிங்கங்களை சந்திச்சிட்ருக்கேன், இந்த பூக்காரெலாம் என்னை வந்து ஒரு மாதிரி நினைக்கான காரணம் என்ன, அவன் நகையை எடுத்து போனது வச்சது தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, இப்படியே சொல்லி சமாளிக்கலான்னு பார்க்கியோ, அப்பாவுக்கு மாதம் 50 ரூபா கொடுக்கணும், எனக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கணுன்னு இதை ஏமாற்ற பார்க்கியோ அப்படிங்கிறாங்க. யாருக்கிட்ட வேணும் பணம், அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அக்கௌண்ட் நம்பரை சொல்கிறாங்க. சொன்ன அனுப்பிட்டு பாரு 2 லட்ச ரூபா வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அப்பாவுக்கு 50 ரூபா கொடுக்கணும் அப்படி தானே, இப்போ 2 லட்ச ரூபா அனுப்புதேன் 4 மாதத்துக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா அண்ணாமலை அக்கௌண்ட்டில் அனுப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு முத்துக்கு பயங்கர ஷாக்கு. நீ என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு சொன்னோடனே, என்னங்க உன்னை இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிறாங்க. தெரியலையே அப்படிங்கும்போது, டேய் மனோஜ் உனக்கு என்னடா ஆச்சு, பணத்தை இப்படி வாரி வாரி கொடுக்க உனக்கு என்னடா ஆச்சு கண்ணா, டே கண்ணா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் இருக்கும்போது கொஞ்ச நாளும்மா, இருக்கிற வரைக்கும் நான் வந்து என்னால் முடிஞ்சது செஞ்சுட்டு போயிடணுமா, இது வரைக்கும் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், அதனால தான் எனக்கு இப்படி நடக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் என்ன மனோஜ் இப்படி பண்ணுறீங்க, ஏற்கனவே உங்களை இந்த வீட்டில் வந்து காமெடி பீஸ் மாதிரி தான் நினைப்பாங்க, நீங்களும் ஓவராக காமெடி பண்ணிகிட்டு இருக்காதாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி என்ன பார்க்க உனக்கு காமெடியாக இருக்கா, எனக்கே ரொம்ப இதாக இருக்குது, இவ்வளோ நாள் நான் ஏன் இருந்தேன் இப்படி இருந்தேன்னு எனக்கு நினைக்க வேண்டியது வருது, அவன் லெட்டரில் சொன்னதெல்லாம் நடந்துருமா வைக்கணும்னு பயத்தில் இருக்கேன், நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்களா சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. டேய் இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற, தலை ஒன்றெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லைனான்னு ஒழுக்காங்க. டேய் உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன பேசாமல் அந்த ஜோசியக்கார்ட்ட கூப்பிட்டு போங்கம்மா, எனக்கு அவர் வீடு கூட இப்போ அந்த டென்ஷனில் மறந்துடுச்சு அப்படிங்க. எங்களுக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி உனக்கு தெரியுங்களா அந்த அட்ரஸ் சொன்னோம்களா அப்படிங்கிறாங்க. நான்லாம் கூப்பிட்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க. ரோஹிணி என்னை கூப்பிட்டு போக எனக்கு ரொம்ப மனக்குழப்பமாக இருக்குது, அவர் அட்ரஸ் எங்கன்னே மறந்துடுச்சு, அந்தளவுக்கு எனக்கு சிந்தனை மறக்கு அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அவனுக்கு என்றைக்கோ என்னமோ ஆயிடுச்சு, லூஸ் ஆயிடுச்சு, இப்போ தான் அவங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறாங்க. டேய் நேரங்களாம் தெரியாமல் பேசாத அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறு முத்து, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல கேட்போன்னு சொல்லிட்டு, மனோஜ் என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குப்பா, அந்த ஜோசிக்கார்ட்ட என்ன கூப்பிட்டு போங்கப்பா, அப்போ தான்ப்பா அவர் ஏதாவது பரிகாரம் சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. விஜய் அது என்னென்னு பாருங்கள், அவன் அந்த ஜோசியக்காரை தான் நம்புகிறான், நம்ம சொல்லுதான் அவனுக்கு புரிய மாட்டேங்குது, போய் கூப்பிட்டு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நீ கூட்டி போடா அப்படிங்கிறாங்க. முத்து காரில் ஜோசியக்கார்ட்ட போகிறாங்க. ஜோசியக்கார் இவரை பார்த்துட்டு கண்ணெல்லாம் செக் பண்ணுறாரு. உடனே இதை பார்த்தோன்னே இவர் என்ன டாக்டரா அப்படிங்கிறாரு முத்து. ஏங்க நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க மீனா. ஜோசியக்காரர் இவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப குழப்பமாக இருக்கார் உங்கள் பையன், அவரை நான் சரி பண்ணிடுறேன், இங்கே விட்டு போங்க, தினம் ஒரு 10,000 ரூபா நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும், ஒரு வாரத்தில் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. இது 10,000 ரூபா ஒரு நாளைக்கு, 10,000 ரூபான்னா 7 நாளைக்கு 70,000 ரூபா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் 7 நாளைக்கு சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே தம்பிங்க பாருங்கள், 7 நாள் நான் சொல்லுறதை சாப்பிட்டுக்கிட்டு நான் சொல்லுறதை செஞ்சுக்கிட்டு இங்கேயே இருந்தீங்கன்னா
உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்கள் ஆயுசும் நீடிக்கும் அப்படிங்கிறாரு. நல்லா இருப்பீங்கண்ணாச்சி, அதை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கிறாங்க. 7 நாளும் இந்த ரூம்பை சுத்தப்படுத்திக்கிட்டு என்ன வெள்ளை துணி தான் உடுக்கணும். வெள்ளை துணியை உடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 2 நேரம் தான் சாப்பிடணும். காலையும் மதியம் தான் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடக்கூடாது. என்ன அப்படி இருக்கணும். வாரவங்களையும் போகிறவங்களையும் ஐயான்னு தான் கூப்பிடணும். அவங்க என்ன பேசினாலும் சரியா சரியா சரியான்னு சொல்லணும், தவிர்த்து மறுத்து பேசக்கூடாது. அவங்க என்னன்னாலும் உங்களை பேசுவாங்க. ஜோசியக்காரர் இல்லையா, எங்கே போனார், வந்தார், வாரன்னு சொன்னார், வரலையே, உங்கள் ஆள் அப்படி தானா இப்படி தானான்னு கேட்கும்போது நீ என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படி கேட்கக்கூடாது. சரியா சரியான்னு மட்டும் தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரியா அப்படிங்கிறாரு. உடனே இதை சொன்னால் சரியாயிருமா சார் உனக்கு அப்படிங்கிறாங்க. அழகாக சரியாயிரும். நான் தான் அவரை வந்து ஏதாவது ஒரு நிலைமை மோசமாக சுற்றி இருக்கனால பிரச்சனை வரும்னு சொல்லும்போது நான் தான் காப்பாற்றி விட்டேன், இப்போவும் நான் தான் காப்பாற்றி விட போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. டேய் மனோஜ், வீட்டுக்கு கிளம்புடா, அவரே பார்க்கவே வந்து பாவமாக தெரியுது, நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கிளம்ப மாட்டேன், நீ வந்து எனக்கு எதுவும் ஆகும்னு நினச்சிட்ருக்க, எனக்கு எதுவும் ஆகிட்டுனா என் பங்குல உள்ள சொத்தையும் நீ எடுத்துக்கலான்னு பார்க்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா, மவுண்ட் ரோட்டில் வந்து பல ஏக்கர் உனக்கு இருக்குது, அதை நான் எடுத்துக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உசுப்பையில் முதல்ல வீட்டுக்கு கிளம்பு, நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்தி சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. இல்லைடா நான் இங்கே தான் இருக்க போகிறேன், ரோஹிணி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க, ஒரு வாரம் உங்களை விட்டுட்டு நான் போக முடியுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவர் தான் சொல்கிறாருலம்மா நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க விஷயா. ஏம்மா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வீட்டுக்கு வந்தால் சரியாயிரும்மா, தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிருமா அப்படிங்கிறாங்க. டேய் நீ அவனுக்கு ஏதாவது ஆகணும் தானே நினச்சிட்ருக்க அப்படிங்க. எனக்கு என்ன, நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க, அவங்க இருக்க போகிறேன், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மனோஜ் ரொம்ப அமைதியாக இருக்கார். சார் எனக்கு வயிறு பசிக்க அப்படிங்கிறாங்க. ஓ இது காலையில் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு வந்து ஒரு 3 இட்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு 3 இட்லி காணாது, நைட்டு இட்லி திம்பேன் அப்படிங்கிறாரு. இங்கே 3 இட்லி தான், நைட்டு 3 இட்லி அப்படிங்களா சார், எனக்கு மதியம் சாப்பாடு உண்டுன்னு சொன்னீங்களா அப்படி. ஓ காலையில் மதியம் சாப்பிட நைட்டு சாப்பிடக்கூடாது, காலைல 3 இட்லி, மதியம் ஒரு கிண்ணத்தில் உனக்கு சோறு ரசம், என்ன மறுநாள் சாம்பார், அப்படி தான், ஆனால் விதவிதமாக கூட்டலாம் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஐயா வயிற்றுக்கு கூட சாப்பாடு தர மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை வயிற்றுக்கு சாப்பாடு தர மாட்டேன், நான் சொல்கிற மந்திரத்தை நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் அப்படிங்கிறாரு. உடனே இங்கே விஜயா வீட்டுக்கு வந்து எங்க மனோஜ் இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. என்னதான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவன் ரொம்ப பயப்படுறான், ஜோசிகார் சொல்கிறத நம்புதான் அப்படிங்கிறாங்க. அவளை மூட நம்பிக்கையாக வளர்த்து வச்சுருக்கேன். மனோஜை பொறுத்த மட்டும் மனோஜுக்கு வந்து புதுசாக எதுவுமே வந்ததில்லை, வாங்கிட்டு அவன் கற்றுக்கிட்டது தான். நீ இந்த ஜோசிக்காரரை பார்க்க போகிறது, மூட நம்பிக்கையில் பேசுகிறது எல்லாமே அவன் உள்வாங்கிக்கிட்டான். அது போக அவன் படித்த பையன் மாதிரியே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அங்கிள் இதை முதல்ல வந்து என்னென்னு பார்க்கணும், மனோஜ் ரொம்பவே குழப்பமாக இருக்கார், ஒருவேளை அவருக்கு யாரும் செய்வேனை கீவனை வச்சுருப்பாங்களோ இல்லை எதுவும் பண்ணியிருப்பாங்களோ எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் இந்த காலத்தில் கிடையாதும்மா, சும்மா மூட நம்பிக்கையில் பேசுகிறது, நீனும் அவனுக்கு எத்தவளோ பேசுறியம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் மனோஜ் வந்து இப்படி போக மாட்டார், ரொம்ப தன்னம்பிக்கையான ஆள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ தான் அவன் புருஷனை சொல்லணும் அப்படிங்கிறாரு முத்து. அவன் தன்னம்பிக்கை ஆள் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. தன்னம்பிக்கை அவன் எந்த விஷயமே செஞ்சதில்லை. உங்கள் அப்பா ஒரு 15 லட்ச ரூபா கொடுத்தாரு, அதை தொழில் பண்ணுறான் அவ்வளோதான், அதுலேயும் லாப நோக்கத்தில் அவன் சம்பாரிச்சதும் இல்லை வச்சதும் இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லும்போது சொல்கிறாங்க, அப்போ இந்த பணம் எப்படி வந்துச்சு, உங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, இப்போ அப்பாவுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு 4 லட்ச ரூபா எப்படி வந்துச்சு, அவரோட உழைப்பு தான், அதெல்லாம் பேசாதீங்க, உங்களோட நல்லா தான் உழைக்காரு. நீங்கள் வந்து காரை ஓட்டி நீங்களோ உங்கள் வீட்டம்மாவோ பெரிய அளவில் எதுவும் செஞ்சிட முடியாது. வெறும் 4 லட்ச ரூபா மாடியில் உங்களால் பற்ற முடியாமல் தான் வடக்கையும் தைக்கும் லாந்திட்டுருக்கீங்க. அதுக்கு 1 லட்ச ரூபா வந்து சிறந்த தம்பதி போட்டியில் வாங்கிட்டீங்க, இன்னும் 3 லட்ச ரூபா பட்டுறதுக்கு ஓடிட்டுருக்கீங்க. ஆனால் மனோஜ் அசால்ட்டாக அவங்க அக்கௌண்ட்டில் 4 லட்ச ரூபா வச்சுருந்துருக்காரு. அப்பேற்பட்ட பிஸ்னஸ் மேனை நீங்கள் ரொம்ப இது பண்ணாதாங்க அப்படிங்க. ஆமாம்மா பெரிய பிஸ்னஸ் மேனு தான், மீனா நம்ம வேலையை பார்ப்போம், நான் காருக்கு போகிறேன், நீ வந்து பூ கட்டுறதுக்கு பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க வீடு இந்த நிலமையில் இருக்கா, வியாபாரத்தை பார்க்க போகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, வீடு என்ன நிலமையில் இருக்குது, அவன் குழம்பி போய் இருக்காங்கன்னா அதுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது நீனும் மனைவியும், பெற்ற தாய்ங்கிற மாதிரில நீனும் கணவன் மனைவிங்கிற மாதிரிலாம் அவனும் ரோகிணி போகணும். பிறகு அவன் நினச்சிவான் கூட்டி போய்ட்டு வர சொன்னால் கூட்டி போய்ட்டு வந்துட்டான். இதுக்கு மேலே என்ன பண்ணணும், இந்த வீடியோ பூரா வைரலாகி பூரா அவனும் என்கிட்ட கேள்விக்காரு, பையன் மூத்தவன் குடிகாரன் ஆகிட்டானா, பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்போ நைட்டு வீட்டுக்கு வர்றதே இல்லையா, குடிச்சிட்டு இங்கே பார்லேயே குடிச்சு தூங்கிடுவாரா அப்படி இப்படின்னு கேட்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, அங்கிள் அவர் ஒரு நாள் தான் வந்து மனசுக்கு வந்து போய் இப்படி பண்ணிட்டாரு, மற்றபடி அவர் தினம் குடிக்கிற ஆள் இல்லை முத்து மாதிரி அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்னது முத்து மாதிரி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என் வீட்டுக்கார தினம் இப்படி தான் குடிச்சிட்டு காரில் எங்கேயாவது மட்டையாக வர்றாரா, எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா அவங்க புதுசு ரொம்ப நாளாக குடிக்காரு, தினம் கார்லேயே குடிச்சிட்டு வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, தொழில் என்றைக்குமே நான் பண்ணுறது கிடையாது, மீனாவே நான் உலகமே பண்ணும்போது நான் இல்லைன்னு நிரூபிச்சவா, சரியா கரெக்டாக பேசு பராக்குறல், சரி நம்ம பார்லரு அப்புறம் சிக்கலாகிடும் அப்படிங்கிறாங்க. முத்து என் புருஷனை குறைச்சி பேசுவேன், நானும் குறைச்சி தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. உங்களை யாரையும் குறைச்சி பேசலை, என்ன வீடியோவில் வந்தது என் வீடியோவில் வந்தது பொய்,
ஆனால் உங்கள் புருஷன் சரக்கு அடிச்சிட்டு மாட்டேயானது உண்மை. அது வந்திருக்கு, அது நிறைய ஃபார்வர்ட் ஆகிருக்கு. முடிஞ்சால் நீங்கள் லைக்கோ ஷேரோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிடுறாரு. பாருங்கள் அங்கிள், வீட்டிலேயே வந்து மனோஜ் வர்றது பிடிக்கல, போகிறது பிடிக்கல, பிறகு அவர் எப்படி மனநிலையில் இருப்பார். கூட பிறந்தவங்களே அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காங்க, அதனால தான் அவர் இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேசாத, அவனுக்கு ஏதோ மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை போனாலே சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஏங்க என் பையனுக்கு லூசு பிடிச்சின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. நான் அப்படி சொல்லலை, அப்படி வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவன் ரொம்பவே குழம்பி போயிருக்கான். அவனுக்கு வந்து தேவை அமைதி. அந்த அமைதியை தான் அந்த ஜோசிக்காரர் இங்கே அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு வாரம் இரு, இப்படி நடந்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் உண்மை, சைக்காலஜி ரீதியாக தான் உண்மை. மன அமைதி தேடி தான் அவன் என்ன செஞ்சுருக்கணும், முத்து சொன்ன மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு யார்கிட்டையுமே எதுவும் பேசாமல் நல்லா தூங்கி எழுந்திரிச்சுன்னா வச்சுக்கோ சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. எங்க ஜோசிக்கார்ட்ட இருக்கிறதும் சரிங்கிறீங்க, எங்கே வருதும் சரிங்கிறீங்க, இதுதான் சரி அப்படிங்கிறாங்க. அவன் எங்கே இருந்தாலும் மன அமைதியோடு இருக்கணும். என்ன இப்போ பிஸ்னஸை யார் பார்க்க போகிறா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோஹிணிக்கு ஓடுது. ஒரு வாரம் மனோஜ் அங்கே இருந்தாருன்னா கடையை யார் திறக்கிறது வைக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது முடிக்கிறாங்க. அப்போ ரோஹிணி, ஒரு வாரத்துக்கு நீனே கடையை திறந்துரு அப்படிங்கிறாங்க விஷயா. நான் எப்படி ஆண்டி இது பண்ண முடியும், எங்கள் ஓனர் சம்மதிக்க மாட்டாங்கன்னா ஒரு வாரம் லீவு தர மாட்டாங்களா எனக்கு அப்படிங்கிறாங்க. உங்கள் ஓனரா, நீ தான் நம்ம ஓனர் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கு தெரியுது வேறு ஆள்கிட்ட இருந்த பிள்ளை வேலை பார்க்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே, ஆனால் கேட்கல. சரி அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முத்தையும் இதை கேட்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ணாமலை இதை மனசில் வச்சுட்டு ஒரு திட்டமே கேட்குறதில்ல. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேணால் ஃபர்னிச்சர் கடையில் போயிருமா, எனக்கு அதை பற்றி தெரியலை, ஆனால் பார்லர் பற்றி எனக்கு நல்லா தெரியும். அந்த பிள்ளைகள் சும்மா இருந்துச்சுன்னா நானும் முகத்தை அலங்காரம் பண்ணிப்பேன். நான் வேறு நடன பள்ளி வச்சுருக்கோம்னா நிறைய பேர் வராங்க போகிறாங்க. மேடம் ரொம்ப யூத்தாக இருக்காங்கன்னா எனக்கும் நிறைய ஸ்டூடெண்ட் சேருவாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஆண்டி அது வேண்டாம், நான் ரெண்டையுமே பார்த்துக்குறேன் அப்படிங்க. ரெண்டையுமே எப்படி பார்ப்பேன், அதெல்லாம் சரி வராது, நீ வந்து ஃபர்னிச்சர் கடையே துற, நான் வந்து அங்கே போய் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி வேண்டாம் அப்படி. ஏம்மா வேண்டாங்கிற, உன் பார்லர் வந்து நான் கல்லாலேயே பணமாக எடுத்துகிட்டு போகிறேன் அத்தை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படிங்க, பிறகு என்ன, நான் பார்லரை பார்த்துக்கிறேன், நீ வந்து ஃபர்னிச்சர் கடையை பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் சரியாத்த அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம பார்லருக்கு போகிறோம், பார்லரில் வர வருமானத்தில் ஒரு 2000 மட்டும் செலவுக்கு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம நடனப்பள்ளிக்கு வரோம், நடனப்பள்ளியிலேருந்து தீபாவுக்கு வந்து பார்த்துக்க வச்சுக்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படி பார்லர் அப்படி மேனேஜ் பண்ணிக்கிறோம் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு நினைக்காங்க. இப்படியே ரோஹிணி வந்து நம்மளை வந்து போகிறத பிடிச்சி போச்சு அப்படின்னா நம்மகிட்ட அவள்கிட்ட ஒரு சம்பளம் போட்டு வாங்கிடலாம், ஒன்றுமே பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்காங்க விஜயா. இங்கே ரோஹிணிக்கு சரியான பயம். பார்லர் நம்ம பார்லர் இல்லை, இன்னொருத்தவங்க பார்லரு. ஓனர் திடீர்னு வருவாங்க போவாங்க, ஆனால் ஆண்டி வந்து சொந்த பார்லர் மாதிரி பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்களே, என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே. மனோஜ் கடையை வேறு ஒரு வாரம் திறக்கணுமே, திறக்காட்டிலும் கெட்ட பேராயிருமே, என்ன செய்யன்னு தெரியல. நான் ஒரு வாரம் போகட்டேன், எங்கள் ஓனர் வந்து பார்த்தாலும் என் வேலை போயிடும், என் ஆண்டி வந்து கல்லால் இருந்தாலும் என் வேலை போயிடும், பிரச்சனையாயிரும். ஆண்டி கண்டிப்பாக கல்லால் இருந்தாங்கன்னா பணத்தை எடுப்பாங்க, இவ்வளோ பணம் வருது போதுமாங்க, இவ்வளோ பணம் வந்திருக்கு, இவ்வளோ பணத்தையும் என்ன செய்யுதுன்னு கேட்பாங்க, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு முடிக்காங்க. உடனே வித்யாவை கொண்டாடிக்காங்க. வித்யாவை கொண்டாடிச்சு, என் பார்லரில் இருக்குது ஓனர் உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நீ சும்மியாவது பார்லரில் போய் இரு, நான் ஒரு வாரத்துக்கு மனோஜ் கடையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் வேலைக்கு போக வேண்டாம் மாட்டி, நான் வேலைக்கு போனால் தான் எனக்கு சாப்பாடு, நான் போகல அப்படின்னு சொன்னேன். என்னையும் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வேலையை நிப்பாட்டிடுவாங்க, அது சரி வராது ரோஹிணி, நான் உனக்கு ஃப்ரெண்டு தான், எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், வாங்கியிருக்கேன், பல பிரச்சனைகளை மாட்டியிருக்கேன், ஆனால் இதெல்லாம் செய்ய முடியாது, தப்பாக வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. இந்த வித்யா கூட இப்படி பண்ணுறாங்க நேரத்துக்கு ஏற்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கணக்காங்க ரொம்ப கடுப்பாக. உடனே நேராக காலையிலே விஜயாட்ட சொல்லாமல் நேராக பார்லர் போயிடுறாங்க. பார்லரில் போய் இருக்காங்க. இங்கே விஜயா வந்து பார்லர் போகிறாங்க. என்ன ரோஹிணி இங்கே இருக்க, நீ கடைக்கு போலையா அப்படிங்கிறாங்க. போனோம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரி நீ போமா, நான் கல்லால் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி கல்லால் யாரும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏமா இருக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி இங்கே வந்து இன்றைக்கி பெயிண்ட் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா திடீர்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி பெயிண்ட் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. பெயிண்ட் அடிக்க போகிறேன்னு சொல்கிறேன், எல்லா பிள்ளைங்களும் வேலைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி இப்போ உடனே கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நீ அந்த கடைக்கு போ, அவங்க பெயிண்ட் அடிக்க வர வரைக்கும் நான் இருக்கேன், பெயிண்ட் எப்படி அடிக்க நான் பார்த்துட்றேன் அப்படிங்கிறாங்க விஜயா. ஆண்டி சொன்னால் புரியாத அவங்களுக்கு, கிளம்புங்கன்னா கிளம்புங்களேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, அந்த பெயிண்ட்லாம் வந்து நீங்கள் சுவாசிச்சிங்கன்னா சுவாசத்துக்கு நல்லது கிடையாது அப்படியா, சரிம்மா நான் வந்து ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆண்டி நான் பிடிங்க சாவி அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் இங்கே நடனப்பள்ளிக்கு போகிறதா மாற்றி சொல்லி நடனப்பள்ளிக்கு போகிற நீ போவாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு எப்பா தப்பிச்சோம்பா அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை வேலை ஒழுங்காக நடக்கட்டும், நான் ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறேன், நம்ம ஓனர் வந்தாங்கன்னா இப்போ தான் போனாங்க மட்டும் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. நேராக ஃபர்னிச்சர் கடையை திறக்காங்க. திறக்கும் போது அவங்களோட ஸ்டாஃப் சொல்கிறாங்க, மேடம் இவ்வளோ நேரமாக மேடம் அப்படிங்கிறாங்க. சாரி, இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் தான் திறப்பேன், நேரத்தில் திறந்துடுறேன், வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நிறைய வியாபாரம் ஆகுது.
ரோஹிணி வாங்கி போகிறாங்க. இவ்வளோ வியாபாரம் ஆகுது, ஏன் மனோஜ் வந்து வியாபாரம் ஆகலைன்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை ஸ்டாஃபெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஏன் இங்கே தினம் வியாபாரம் ஆகுதா இப்படி அப்படிங்கிறாங்க. மேடம் வியாபாரம் ஆகதான் செய்யும். நம்ம ஓனர் வந்து கல்லால் உட்காந்து ஏசி காற்று தூங்கிட்டே இருப்பார். ஒரு பொருள் வாங்க வர்றதுக்கு எல்லாமே சுற்றி பார்ப்பாங்க. பில் போடுறதுக்கு பில் போட்டு அங்கே போகையில் பணத்தை வாங்காமல் ஓனர் தூங்கிட்டே இருப்பாங்க. என்னடா இப்படி சோம்பேறியா ஓனராக இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேங்காமே போயிருக்காங்க மேடம். அதனால தான் அப்படி ஆயிரும். சார் வந்து 10, 11 மணிக்கெலாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. தூங்கினாங்கன்னா 1 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க கரெக்டாக. 1 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே சாட போயிடுவாங்க. அப்புறம் 2 மணிக்கு வந்தாங்கன்னா 2, 2:30க்கெலாம் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. 5 மணி வரைக்கும் தூங்குவாங்க. சார் இப்படி டெய்லி பண்ணிகிட்ருக்கோம். அந்த கேப்பில் வந்து வியாபாரம் ஒன்றும் நடக்காது மேடம். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. ஓனர் தூங்கிட்டு பணம் கொடுக்காம அப்படி போயிடுவாங்க. நாங்களும் பணம் கொடுக்கல, பணம் கொடுத்தா தான் அவர் ஓனர் சொல்லியிருக்காரு சீல் வச்சு தரணும், அதுக்கப்புறம் தான் பொருளை ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது மேடம். ஓனராக தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமையும் இல்லை. நாங்கள் அவங்ககிட்ட வேலை தான் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நடக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல் வந்து மனோஜை வந்து கல்லால் இருக்க வச்சு சரி கிடையாது, நம்ம தான் இருக்கணும். இப்போ நம்ம பார்லர் என்ன செய்கிறது, பேசாமல் வேலையை விட்டுருவோமா அப்படின்னு நினைக்காங்க. வேலையை விட்டாலும் பார்லர் ஊற்றிட்டு அந்த உள்ள காசு எங்கன்னு கேட்பாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. சரி இன்னும் நான் தான் ரெகுலராக இருப்பேன், நீங்கள் என்னென்ன பொருளையும் காமிங்க, எந்தெந்த பொருளை விற்கிறது உங்களுக்கு 2% கமிஷன் தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே மேடம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உடனே தந்துடுவேன், நீங்கள் யார் நல்லா சேல்ஸ்மேன் சூப்பராக பேசுகிறீங்களோ உங்களுக்கு 2% நான் பண்ணி தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க, பணம் தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் வராங்க. இல்லை சேல்ஸ்மேனுக்கு நிறைய போனஸை கொடுக்குறாங்க. மேடம் பேசாமல் நீங்களே ஓனராக இதில் இருந்துருங்க, சார் வந்தால் எங்களுக்கு போனஸும் தர மாட்டார், அதுபோக வந்து உற்சாகப்படுத்தவும் மாட்டார் மேடம், நீங்களே இருங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ரோஹினியோட ஓனர் வந்து அவங்க பார்லருக்கு போகிறாங்க. பார்லருக்கு போகும்போது ரோஹினி எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் மேடம் போனாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி எப்போ வருவா அப்படிங்கிறாங்க. தெரில மேடம் அப்படிங்கிறாங்க. அவள் ஃபோன் பண்ணி கேளு அப்படிங்கிறாங்க. மேடம் இங்கே ஓனர் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சின்ன வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ரீம் வாங்கிட்டு போகிறாங்க. மேடம் க்ரீம் வாங்க தான் போனேன் அப்படிங்க. அப்படியா அந்த க்ரீம் ஏற்கனவே இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் பழைய க்ரீம்லாம் வந்து இது ஜாம் ஆயிடுச்சு, இது புதுசாக வந்து நல்லா இருக்க மாட்டோம், அதான் வாங்க போனேன் அப்படிங்க. அப்படியா சரி அப்படிங்கிறாங்க. சரிம்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக இருக்காங்க. அங்கே கல்லால் ஆளே இல்லை. நிறைய பேர் பொருளை வாங்க வராங்க. வந்துட்டு அப்படி ஓனர்லன்னு போயிடுறாங்க, பணம் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு. இப்படியா இருக்குது. அங்கேருந்து கடையில் ஃபோன் வருது. மேடம் இங்கே பணம் நிறைய பேர் கட்ட முடியலன்னு போயிட்டு இருக்காங்க மேடம் அப்படிங்கிறாங்க. சரி நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு, மேடம் சின்ன வேலை இருக்குது நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எங்கேம்மா போகிறா அப்படிங்கிறாங்க. சின்ன வேலை இருக்கு மேடம், உடனே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம ஓனர் தான் இன்னொரு 1/2 மணி கிளம்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு, சரி ரோஹினி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹினி வருவாங்கன்னு பார்க்குறாங்க. ரோஹினி வரவே இல்லை. பார்லர் ஓனர் கடுப்பாயிருது. இப்படி தான் வந்து சுற்றிக்கிட்டே அலைவா போல் இந்த பிள்ளை, பார்லர்லேயே இருக்க மாட்டா போல, நம்ம சம்பளம் கொடுக்குறோம், இதை பூரா வரவு செலவு பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு நம்ம இருக்கும்போதே 10,000 ஓடி இருக்குது. ஆனால் அந்த பிள்ளை வந்து இந்த கணக்கு நம்மகிட்ட ஒழுங்காக கொடுக்குறது இல்லையே அப்படி இப்படின்னு நினைக்காங்க. சரி அவ்வளோ வேலை விட்டு நிப்பாட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு, ஏம்மா ரோஹினி நம்ம வேலைக்கு வரோம்டா நீனே சொல்லிடு நாளையிலேருந்து அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்றாங்க. நல்லா போயிடுறாங்க. இங்கே ரோஹினி வந்து இங்கே இருக்கிறாங்க, ஃபர்னிச்சர் கடையில் இருக்காங்க. வியாபாரம்னு இன்றைக்கி பார்க்குறாங்க, இவ்வளோ கணக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 1,00,000 வியாபாரம் ஆகிருக்கு. பரவாயில்லையே, அவரேஜாக 1,00,000 வியாபாரம் ஆகுது, எது எப்படி போனாலும் அப்படின்னு நினைக்காங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அதில் 20,000 இருக்கே, ஒரு நாளைக்கு 20,000 வருமானா மாதம் 6,00,000 ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு நேராக வந்து அந்த ஜாதகம் பார்க்குற வீட்டுக்கு போகிறாங்க. பொண்ணை சார் மனோஜ் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இவங்க பசியில் சொல்லிட்டாரு, நான் யார்கிட்டையும் பேச விரும்பலை அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க அவர் ஒன்றும் பேசுறது ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. அவர் எழுதி காமிக்கிறார் பாருங்க அப்படிங்க. எழுதி நான் யார்கிட்டையும் பேச விரும்பலை, ஒரு வாரத்துக்கு யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு எழுதி கொடுக்க. என்ன மனோஜ் நீங்களாம் இன்றைக்கி பூரா ஃபர்னிச்சர் கடையை நான் நடத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு. அப்போ ஏன் பார்லர் எப்படி நடத்துறது அப்படின்னு கேட்காங்க. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிடுறாரு. உடனே ஜோசியக்கார்ட்ட கேட்குறாங்க, என்னங்க எப்படி இருக்காரு அப்படிங்கிறாங்க. தையம்மா அவர் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டான், இங்கே வாரம்ன்ற பூரா நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், போய் சேர்ந்துருவேன், அதுக்குள்ளே என்ன பார்த்துக்கோங்க, நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. எனக்கு இங்கே ஒரு வாரம் அவர் வைக்க பயமாக இருக்குது, நீங்கள் பேசாமல் மனநல மருத்துவமனையில் கொண்டு சேர்த்துருங்கம்மா, அங்கே தான் அவங்க இது பண்ணுவாங்க கரெக்டாக அப்படிங்கிறாங்க. சார் நீ இது முதல்லே சொல்லியிருக்கலாமா அப்படிங்கிறாங்க. நான் லேசாக தான் இருப்பார்னு நினச்சேன், ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம சரி வராது, தனித்தனியாக உட்காந்து பேசுகிறாரு, சிரிக்கிறாரு, அழுகிறாரு, இந்த மாதிரி பண்ணுறாரு, சரி கிடையாது, நீங்கள் மனநல மருத்துவமனையில் கொண்டு சேர்த்துருங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ஒரு மாதிரி ஆகுது. மனோஜ் வாங்க அப்படிங்க வரமாட்றாங்க. நேராக வீட்டுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஆண்டி மனோஜுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, திடீர்னு ஒத்தியில் பேசுகிறாரு, அந்த சாதாக்காரர் கூப்பிட்டு போக சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. முத்து ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒத்தியிலே பேசுகிறான், எனக்கு பயமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க.
உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் தான் முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னால் கேட்கல நீங்கள் அப்படின்ட்டு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கூட்டி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் யார்கிட்டையுமே பேசாமல் உட்காந்துட்ருக்காங்க. அவருக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. யாரோ ஒரு ஆள் லெட்டரை கொண்டு எழுதி கொடுத்தாங்களா, அதை பார்த்து பயந்துட்டார் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் செக் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க, இவர் ரொம்ப பயந்தாங்கலியாக இருக்கார், அதனால தான் இப்படி நடந்திருக்கு. இவர் ஒரு மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி நினைக்கிறாங்க, ஒரு மாதம் நம்ம பார்லர் போகாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை காலையிலே பார்லருக்கு போகிறாங்க. அந்த ஆள் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, மேடம் உங்களுக்கு வேலைக்கு வேணான்னு ஓனர் சொல்லிட்டாங்க, கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்துட்டு போவீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு கொடுத்து நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. அங்கே உட்காந்து யோசிக்காங்க, ஆமாம் மனோஜ் தான் ஒரு மாதத்துக்கு ஹாஸ்பிட்டலில் தானே இருப்பாங்க, அவங்க அம்மா அங்கே இருக்காங்க, நம்ம தானே இதை பார்க்க போகிறோம். ஒரு மாதத்தில் வந்து என் பார்லர் நடத்த முடியல, கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவோம். கொடுத்துட்டோன்னா அந்த பணத்தை என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்காங்க. சரி சரி மனோஜ் இதில் விற்கிற லாபத்தில் நம்ம வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம், ஒரு மாதம் இதை பார்லர் இவ்வளோ தான் விற்றுச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தரேன் இருக்காங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே அப்படியே பொருள்கள் பூரா ஒரு ஓரமாகவே அந்த பணத்தை எடுத்து வைக்காங்க. கம்பெனிக்காரங்க உள்ள விற்ற பொருளை கம்பெனிக்காரங்கிட்ட வாங்குகிறாங்க. இப்படியே நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த வேலை பார்க்குறவங்க ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்குறாங்க. மேடம் எங்களுக்கு உங்கள் கீழே வேலை பார்க்க நல்லா இருக்குது, மனோஜ் சாரை கடைக்கு வராண்டான்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் எங்களுக்கு போனஸ் கொடுக்குறீங்க, அவர் கொடுக்குறது இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு, சரி நான் தான் வருவேன், சார் வந்து வேறு பிஸ்னஸ் விஷயமா வந்து டெல்லி போயிருக்காரு அப்படிங்கிற. அப்படியா டெல்லி போயிருக்காங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் திடீர்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓடி இருந்தார். ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது, மேடம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓடிட்டார் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி உடனே ஆண்டி ஃபோன் அடித்து கேட்க, ஆண்டி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா, திடீர்னு பெட்லேருந்து ஓடிட்டான், எனக்கு ஏதோ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஓடுதான், என்ன செய்யணும்னு தெரில, ரோட்டில் ஓடிட்டுருக்கானா அப்படிங்கிறாங்க. முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்து நேராக காரில் போய் தேடி போகிறாரு. அங்கே ரோட்டில் ரன்னிங் போயிட்டுருக்காரு. மனோஜ் மாதிரி நில்டா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை உன்னால் தான் நான் எதுவும் பண்ணிப்பேன், நான் வாங்கிட்டு வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. முன்னாடியே முட்டா கழுத வாடா அப்படின்னு சொல்லிட்டு 4 இழுப்பு காரில் தூக்கி போட்டு கொண்டு வந்துடுறாங்க. அதனால் டேய் ரவி இவன் 4 பூசை கொடுறா அப்படிங்கிறாங்க. உடனே டேய் முத்து அவனே இந்த நிலமையில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. சும்மா ரோட்டில் ஓடிட்டு இருக்காண்டா, சொன்ன சொல்லி கேட்க மாட்டான், ஹாஸ்பிட்டலேருந்து வெளில வந்திருக்காண்டா அப்படிங்கிறாங்க. ஏன்டா மனசு இப்படி பண்ணுற, நல்லா தானடா இருந்த அப்படிங்கிறாங்க. டேய் இல்லைடா ரவி, பணம் நினைஞ்சேன், இப்போ நீ வந்து நானே ஏதோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்தான், ஆனால் நான் ஏதாவது பண்ணணும் எனக்கே தோணுதா அப்படிங்கிறாங்க. எல்லாம் மனநோய் தான், வேறு ஒன்றுமே கிடையாது, நல்லா சாப்பிட்டு தூங்கு, ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிறாங்க. இல்லைடா எனக்கு இதாயிரும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆளுமுத்து 4 பூஜையை கொடுத்து சாப்பிடு நல்லா அப்படிங்கிறாங்க. சாப்பாடை கொடுத்து ஏசியை போட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு, தூங்கு அப்படின்னு சொல்லி முத்து பக்கத்துலேயே தூங்கிடுறாரு. நல்லா தூங்குறாரு. தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ் ஆகிடுறாரு. உடனே நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்பவே சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு முத்து தேங்க்ஸ்டா அப்படிங்கிறாங்க. டேய் எதுவுமே ஒரு ஒரியாக இருக்குன்னா நல்லா செல்லில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு தூங்கினா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒவ்வொருத்தங்களாம் ஒவ்வொரு ஐடியாவை சொல்லுவாங்க, அதை கேட்டாலே நம்ம குழம்பிடுவோம். மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும் செய்யணும். அதுபோக பெற்ற தாப்பந்த ஆகிட்டா என்ன செய்யலான்னு கேட்டு போயிட்டே இருக்கணும். கட்டின பொண்டாட்டி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ மனசில் போட்டுக்கிட்டு கூடாது. நீ பயங்காட்டினே எவனோ சொல்லியிருக்கானோ, நீ பயந்து போய் அலைஞ்சிருக்க அப்படிங்கிறாங்க. அதை சொல்கிறிய, பயங்காட்டினே எவனோ செஞ்சுருக்கானோன்னா சரி அப்படின்ட்டு இருக்கும்போது ரோஹிணி ஃபோன் அடிக்காங்க. ரோஹிணி அப்படிங்கிறாங்க, எங்கே இருக்கீங்க அப்படிங்க, வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து என்ன மனோஜ் இப்படிலாம் பண்ணி பயங்காட்டிங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நானே பயந்துட்டேன், முத்து எனக்கு சரியான மருத்துவம் ஒன்று கொடுத்துட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சார் அப்படிங்கிறாங்க. 4 பூசையை கொடுத்து தூங்க சொன்னான், தூங்கிட்டேன், எல்லாம் சரியாயிருச்சு, வா நம்ம கடைக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் நானே கடையை பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன், சரி ரைட்டு நான் ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போய் படுத்துக்கிறாங்க. ரோஹிணி நேராக கடைக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. இங்கே ரோஹிணி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விஜயா. மனோஜுக்கு வந்து இப்படிலாம் ஆகுது, ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு அந்த பிள்ளை பேசுறது வைக்கிறது இயல்பாக இருக்குது. அந்த பிள்ளை பர்னிச்சர் கடையாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கு, நம்ம போய் அந்த பார்லரை பார்த்தா தான் சரின்னு சொல்லிட்டு நேராக பார்லருக்கு போகிறாங்க. பார்லர் போய்ட்டு அம்மா இனிமேல் ரோஹிணி வரமாட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க வேலை பார்க்குறவங்க. சரி அவள் பார்க்குற பொறுப்பு நான் தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை ஓனர் தான் இவங்கள பார்க்க சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படிங்கிறாங்க. இவங்க நேராக கல்லால் உட்காந்துருக்காங்க. வர உள்ள பணத்தை பூரா வாங்கி பேக்கில் வச்சுட்டு சரி நீங்கள் போய்ட்டு வாங்க, சாவி இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க விஜயா. இந்த சூழ்நிலையில் ஓனர் மறுநாள் காலையிலே வராங்க. அப்போ விஜயாவும் வராங்க. வந்து விஜயா திறக்கிறாங்க. நம்ம நீங்கள் திறக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் பார்லர், எங்கள் பார்லர் நான் திறக்காமல் யார் திறப்பா, பார்லரில் வந்து வேலை செய்ய வந்திருக்கீங்களா, புதுசாக வேலை கட்ட வந்திருக்கீங்களா, நான் எதுக்குமா வேலை கட்ட வரேன், ஓ பார்லருக்கு வேலை விஷயமா செய்ய வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் யார் முதல்ல அப்படிங்கிறாங்க. நான் தான் ரோஹினியோட அத்தை அப்படிங்கிறாங்க. அவளை தான் வேலை விட்டு நிப்பாட்டியாச்சா அப்படிங்கிறாங்க. அவளை வேலை விட்டு நிப்பாட்டியாச்சா, அவள் தானே அந்த பார்லரே வச்சுருக்கா அப்படிங்க, யார் சொன்னா அப்படிங்க, நான் தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவளுக்கு இங்கே வேலை இல்லை,
நீங்கள் எப்படி இந்த சாவி உங்கள்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஸ்டாஃப் அடிக்கிறாங்க. மேடம் இவங்க தான் வந்து நான் தான் நம்ம வந்து பார்லரை வைப்பேன்னு சொன்னேன், நீங்கள் தான் வேலைக்கு போட்டிருப்போம் நான் நினச்சேன் மேடம் அப்படின்னு. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? நான் எதுக்கு இப்படி வயசான லேடியை போட போகிறேன் வைக்க போகிறேன், சாவி நீங்கள் எப்படி கொடுக்கலாம்? மேடம் நேற்று உள்ள கலெக்ஷன் பண்ண எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நேற்று இதில் உள்ள பணம்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னடி நீ பேசிகிட்டு இருக்க? என் மருமக பார்லரு அதிலோட நகை அதில் உள்ள பணத்தில் நான் கையில் தானே இருக்கும், உன் கையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே சண்டை வந்துடுது. சண்டை வந்தோடனே விஜயாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு வார்த்தை இருக்கும். அதில் வந்தோடனே விஜயா பலாருன்னு விட்டுருக்காங்க. உடனே அவங்க போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிடுறாங்க. ஏன் பார்லரை இவங்க பார்லர்னு சொல்லிட்டு வந்து பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டு எம்எல்ஏ கை வச்சுட்டாங்க, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிச்சுன்னா அவங்க போலீஸ் வந்துடுறாங்க. வந்து விஜயாவை கைது பண்ணி ஸ்டேஷன் கூட்டி போயிடுறாங்க. கூட்டி போனோன்னா அங்கேருந்து ரோகிணி ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி நம்ம பார்லரை சம்மந்தம் இல்லாத ஒருத்தி பார்லருங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க அப்படிங்கிறாங்க. நீ ஃபர்னிச்சர் கடையை பார்க்கும்போது நான் நம்ம போக முடியும் வைக்க முடியும், நீ ஸ்டேஷனுக்கு உடனே வா அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே ஓனர் இருக்காங்க. மேடம் சாரி மேடம். என்ன சாரி மேடம்? என் பார்லர் எப்படி உங்கள் அத்தை வந்து கல்லால் பணம் எடுக்கலாம், அதுபோக எண்ணியை கை நீட்டு நான் சும்மா விட மாட்டேன், என் பேர் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மேடம் சாரி மேடம், நான் பார்லர் விற்ற விஷயத்தை எங்கள் அத்தைட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், நீ பார்லர் விற்ற விஷயம் அத்தைட்ட சொல்லலையா? சாரி மேடம் நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, சரிம்மா உங்கள் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க. இன்னும் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு மேடம் அத்தை வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்போ பார்லர் உன் பார்லர் இல்லையா இருக்கு நீ அப்படின்னு கேட்குறாங்க. என் பார்லர் தான் அத்தை இருந்துச்சு, நான் விற்றுட்டேன் அப்படிங்கிறாங்க. விற்றுட்டியா? யாரை கேட்டு நீ விற்ற அப்படிங்கிறாங்க. சாரி எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை அதனால் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ பணக்கார வீட்டு பிள்ளை உன்னை தலையில் தூக்கி வச்சு ஆடினதுக்கு இப்படி தான் பண்ணுவியா? பணக்காரின்னா உன் சௌரியத்தை தான் ஒரு பொருளை வைப்பியா? புருஷன்கிட்ட சொல்ல மாட்டேன், அத்தைக்கிட்ட சொல்ல மாட்டேன்னா உடனே நான் பெற்ற பிள்ளை மாதிரி பார்க்குறேன், உன்னை தலையில் தூக்கி வச்சு ஆடினேன், நீ வந்து இப்படிலாம் செஞ்சுருக்க, யாரை கேட்டு விற்ற அப்படி இப்படிங்கிறாங்க. அத்தை இங்கே பாருங்கள், எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு தாங்க இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் வீடாக பார்லர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதை நீங்கள் பாவப்பட்டு தான் நீ சொந்தமாக பார்லர் வைமான்னு லோன் வாங்கி தந்தீங்க, ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கி தந்தீங்க. டபார்னு என்கிட்ட பணம் கேட்கும்போது என்கிட்ட இல்லை, அதனால தான் அந்த பார்லர் விற்றேன் அப்படிங்கிறாங்க. அது விற்று ரொம்ப நாள் இருக்குமே அப்படிங்கிறாங்க. ஆமாத்த விற்று ரொம்ப நாள் ஆகிட்டு, நான் இவங்ககிட்ட தான் வேலை பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு மாதம் 5000 தந்ததாக இருக்கட்டும் எல்லாமே நான் கல்லால் எடுத்து தந்தது தான். இவங்க வந்து என்னை ஃபுல்லாக நிர்வாகம் நீங்களே பார்த்துக்காங்க, சொந்த பார்லர் மாதிரி பார்த்துக்காங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே இதாக இருக்குது. என்ன ரோகிணி இப்படி சொல்கிற? அப்போ இவ்வளோ நாள் நீ சொந்த பார்லர் நடத்துகிற இன்னும் ஏமாற்ற தான் செஞ்சிருக்கியா அப்படிங்கிறாங்க. எனக்கு வேறு வழி தெரில ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஆண்டி இங்கிட்டின்னு பேசிகிட்டு இருக்கா, உன் மேலே சரியான கடுப்பாக இருக்குது. அப்போ நீ வந்து முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது, நான் பார்லர் விற்றுட்டேன், மனோஜ் கடையை நானும் அவரும் சேர்ந்து பார்த்துக்கிறேன்னா நீங்கள் அதுலேயும் நல்லா வந்திருக்கலாமே. மனோஜ் வந்து நேரம் கழித்து திறக்கிறதுக்கு பதிலாக நீ நேரத்தோட போய் திறந்துட்டு மனோஜ் வந்தால் அப்படியே வந்துட்டு சரியாக இருந்திருக்கும்ல அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி அப்படி சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க, உங்கள் பேரில் உள்ள பார்லர் நான் எப்படி வைக்கலாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை ஆண்டி அப்படிங்கிறாங்க. அதான் விற்றுட்டியே, இப்போ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஆண்டி சாரி ஆண்டி, உங்கள் நம்பிக்கை நான் வீணாக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பேசாத, இனிமேல் என்கிட்ட எதுவுமே பேசாத, இந்த விஷயம் வீட்டுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது, தெரிஞ்சுன்னா அசிங்கம். முதல்ல மனோஜ் இதை சொன்னியா அப்படிங்கிறாங்க. சொல்லலை ஆண்டி, இப்போவுமே அவன் குழம்பி போயிருக்கான், நான் எதுவும் சொன்னால் சரியாக இருக்காது அப்படிங்கிறாங்க. எல்லாமே உனக்கு சாதகமாக பயன்படுத்திகிட்ருக்க, இப்போ எனக்கு உன் மேலே சரியான கடுப்பாக இருக்குது, இப்போ நீ என் கூட வராத, நான் தனியாக ஆட்டோவில் போகிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. எங்கள் அண்ணாமலை கேட்குறாங்க, சரி எங்கே போயிட்டு வரேன் நேரத்துக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. இந்த சூழ்நிலையில் பின்னாடியே ரோகிணி வராங்க. ரோகிணி நீனும் கடை அடைச்சிட்டு தான் வரையாமா அப்படிங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவும் ரோகிணியும் பேசவே இல்லை. இதை பார்த்த மீனாவும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அத்தையும் ரோகிணியும் பேசுகிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் நல்லா தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேங்களா மனோஜ் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம கடையில் என்னாச்சு ஏதாச்சும் எதுவுமே கேட்க மாட்டுறாங்க, நம்மளுக்கு தேவை ரெஸ்ட் மட்டும்தான்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கும் இருக்கே பிடிக்கல. பேசாமல் நம்ம வந்து பார்வதி வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு, ஏங்க இன்றைக்கி நைட்டு எனக்கு தூங்க பிடிக்கல அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. பார்வதி வீட்டுக்கு போகிறேன், எனக்கு மனசுக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் பிரச்சனையாக விஜயா அப்படிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டில் வந்து நைட்டு தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா அப்படிங்கிறாங்க. அப்போ நான் வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லை வரலாம், நான் ஒரு ஆட்டோ அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ அனுப்பிடுறாங்க. நேராக விஜயா போயிடுறாங்க. அப்போ அம்மா ஏன் இவ்வளோ நேரத்துக்கு பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க மனசு சரியில்லைங்க, எதையுமே உள்ளதை சொல்ல மாட்டேக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குப்பா. பார்லர் மேடமும் அம்மாவும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, 2 பேரும் பேசுன மாதிரி இல்லை, இப்போ என்ன நடக்குன்னே தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படி தான்டா தெரியுது, உங்கள் அம்மா வந்து பார்லர் புரண்டு போனால் அங்கே வந்து போன பிறகு உங்கள் அம்மா ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டுப்பா, பார்லர் அம்மா பேரில் இல்லை, அது வித்தாச்சுன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஓஹோ, அதனால தான் அவன் மனசு தாங்க முடியாமல் இருக்காளோ. சரி
அதான் பார்வதி விட்டு போய் தூங்க போயிருக்கா வச்சு தூங்க விட்டுவோம், காலையில் சரியாயிருவா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அம்மாவுக்கு தெரிஞ்ச பிறகு ஏதாவது கலவரம் வரும்னு பார்த்தா ஒன்றும் வரல அப்படிங்கிறாங்க. அதான்டா எனக்கும் தெரில. ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிருப்பான், நம்ம கொண்டு வந்த பொண்ணை வந்து நம்ம வந்து பெருசாக தான் காட்டிக்கணும், நம்ம வந்து அவள் அப்படி பண்ணியிருக்கா அப்படி பண்ணியிருக்கான்னு சொன்னால் நான் ஏதாவது சொல்லுவேன், நீ ஏதாவது சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க. இருக்கும்பா இருக்கும், அம்மா அந்த மாதிரி தானே அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்வதி ஆண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்து, ஆண்டி எங்கள் அம்மா வந்திருக்காங்க, சாப்பிடல எங்கள் அம்மா, சாப்பாடு கொடுங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அது கொடுக்காம எப்படிப்பா அப்படிங்கிறாங்க. யார் பார்வதி அப்படிங்கிறாங்க. முத்து தான் ஃபோன் அடிக்கான், எங்கள் அம்மா சாப்பிடாம வந்திருப்பாங்க, சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தான் பாசம், நான் இந்த நிலைமைக்கு வரணும்னு நினச்சி பார்க்குற வேலை தானே, அவன் பார்க்குற வேலை தானே, சரி ரைட்டு ஃபோனை வை அப்படின்னு. அவன் என்ன செஞ்சான், இப்போ ரோகிணி பார்லர் விற்றதுக்கும் முத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்ககிட்ட வீம்பு பண்ணணும், பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வீம்பில் வந்து அந்த பிள்ளை பார்லர் விற்றுருக்கா, இல்லைனா பார்லர் விற்றுருக்க மாட்டா, வட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருப்பா, பிரச்சனையே இருக்காது. இந்த முத்து மீன் அவன் பார்த்ததுனால தான் பார்லர் விற்றுட்டு இனி அசிங்கப்படுத்திட்டான். நானும் அவள் பார்லர் வச்சுருக்கான்னு சொல்லி சம்மந்திட்ட முதல்ல சொல்லிட்டேன். என்றைக்காவது வந்து சுருதியோட அம்மா போய் அந்த பார்லர் நின்றுட்டு இது உங்கள் பார்லர் இல்லையா, ஃப்ராட் பண்ணிட்டு தான் எழுதிங்களா வச்சியான்னு கேட்டால் நான் என்ன பேர் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. ஓ உனக்கு அது வேறு இருக்கோ அப்படிங்கிற பிறகு நானே நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்கள் அங்கே போங்க காசு வாங்க மாட்டா அப்படி இப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது போக நிறைய பேர் தெரிஞ்சவர்கிட்ட சொல்லியிருக்கேன், என் மருமக என் பேரை சொல்லுங்கள் கம்மியான விலைக்கு பண்ணி கொடுப்பா, இல்லை காசே வாங்க மாட்டா அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ அவளே எங்கள் வேலைக்கு இல்லை, அவள் சொந்த பார்லர் இல்லைங்கும் போது எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ரோகிணியை பார்க்க எனக்கு பிடிக்கல, இவ்வளோ நாள் அப்போ போய் சொல்லிட்டு தானே என்கிட்ட இருந்திருக்கா வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அது வசதியான வீட்டு பிள்ளை, அது வீம்பு பொறுக்காது. முத்து வந்து எங்கள் வீட்டு பத்திரத்தை உடனே திருப்பி தான் அனுப்பணும்னா கடுப்புல அந்த பிள்ளை விற்று கொடுத்துக்கிட்டா அப்படிங்கிறாங்க. சரி பார்வதி, இப்போ என்ன செய்கிறது, அவளுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்னு நீ தான் சொன்ன அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு அதனால் சொன்னேன், அவளுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது உண்மை தான் அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்குது உண்மை தானே, அந்த சொத்து வாங்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. சம்மந்தார் தான் வந்து ஜெயிலில் இருக்காராம்லா அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் ஒரு ஆள் ஜெயிலுக்கு போனால் அப்படியே இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ அதான் இதைத்தான் செய்யணும், காலையிலே போய் ஒரு வக்கீலை பார்ப்போம், வக்கீலை பார்த்து மலேசியா ஜெயிலில் இருக்கார், அவரை பார்க்கணும் வைக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காலையில் தூங்குறாங்க, நைட்டு தூங்கிடுறாங்க. காலையில் விடியுது. பார்வதி, இன்றைக்கி நான் வீட்டுக்கு போக மாட்டேன், இப்போ நேராக ஒரு வக்கீலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை பார்க்க போகிறாங்க. சார் இந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து வரோம், இவங்களோட சம்மந்தார் வந்து மலேசியாவில் இருக்கார், பெரிய கோடீஸ்வரர், ஒரு லட்சக்கணக்கில் தொழில் பண்ணுறாரு, அவர் ஒரு கேஸில் வந்து உள்ளே இருக்காராம், அவர்கிட்ட பேசணும் வைக்கணும், எப்படி செய்கிறது அப்படிங்கிறாங்க. ஏமா அதுக்கு நீங்கள் மலேசியாவில் போய் தான் பண்ண முடியும், அங்கே எனக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்கார், அவர்கிட்ட பேசி அங்கே ஒரு அட்வொகேட் மூலமாக நம்ம ஜெயிலில் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 2 பேர் இங்கே போகிறீங்களா, நம்ம இங்கே 3 பேரும் போகிறதுக்கு டிக்கெட் போடுறீங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னா எவ்வளோ சார் வரும் அப்படின்னு கேட்குறாங்க விஜய்கிட்ட. இப்போ வக்கீல்கிட்ட விஜயா கேட்குறாங்க. அப்போன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மா ஒரு 3 லட்ச ரூபா ஆகும் நம்ம போய்ட்டு வர்றதுக்கு, அங்கே பார்க்க அந்த ப்ராசஸ்லாம் சேர்த்து 3 லட்ச ரூபா, என் ஃபீஸும் சேர்த்துன்னு சொல்கிறேன், 3 லட்ச ரூபா ஆகும், நம்ம போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கு அடுத்தாப்புல என்ன ப்ராசஸோ அதுக்கு ஏற்றாப்புல செஞ்சு ஒரு வெளியே வரைக்கிறதுக்கு என்ன வழியாக செஞ்சுருவோம் அப்படிங்கிறாங்க. சரி சார், நான் நாளைக்கு 3 லட்ச ரூபா கொண்டு வரேன், நம்ம போதும் ரெடி பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. 2 பேர்ட்டையும் பாஸ்போர்ட் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அப்படிங்கிறாங்க. அப்படின்னாவா, பாஸ்போர்ட் மேலே எடுக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. சரி சார் பாஸ்போர்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா பாஸ்போர்ட் இப்போ ஒரு வாரத்தில் வந்துடும், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு என்கிட்ட வாங்க, நாங்கள் போகிறதுக்கு என்ன நடைமுறையோ அதெல்லாம் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் பார்வதியும் விஜயாவும் ஒரு இடத்துல போய் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. 1 வாரம் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. விஜயா, நீ போஸ்ட்மேனை கண்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. நேராக போஸ்ட்மேன் போய் சொல்கிறாங்க, 1 வாரம் கழிச்சு வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் வருமானம் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவை தேடி பார்வதி வீட்டுக்கு வராங்க. நம்மள என்ன விஜயா ரொம்ப குழப்பமான நிலைமைக்கு வந்துட்டு இங்கேயே இருக்கலாம்னு நினைக்கியா, நம்ம வீடு ஒன்றும் இல்லையா, நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு அங்கே வரையே பிடிக்கல அப்படிங்கிறாங்க. உனக்கு ஏன் பிடிக்கல, உன் ஆசை பையன் மனோஜ் இருக்கான், அவன் மருமம் இருக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாரையுமே வெறுப்பாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அவன் என்னன்னா நல்ல முன்னாடி எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு எதோ ஆயிரும், நானே எதோ பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பண்ணான், இப்போ நீ ஒரு மாதிரி பண்ணிட்டு, அப்போ என்ன தான் நடக்குது வீட்டில் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு பார்வதி உளம்பிடுறாங்க. பார்வதி சும்மா இரு அப்படிங்கிறாண்ணே, இதானே உண்மை, அவள் பார்லரை விற்றுட்டா ரோகிணி, அந்த விஷயம் விஜயாவுக்கு தெரிஞ்சிச்சு, அதை அவள் தாங்கிக்க முடியல, இந்த மாதிரி சொந்த மருமவா சொந்த அத்தைக்கிட்ட உண்மையை மறைச்சிட்டாள, நான் அவளை எவ்வளோ தலைவத்தி வச்சு ஆடுனே வச்சேன், அவள் எப்படி மறைச்சிட்டாளன்னு சொல்லி கோவப்படுறானே, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதான் கதையா, சரி சரி விடு, அது எனக்கு முன்னாடியே தெரியும், எனக்கு முத்துக்கும் எனக்கு இப்போ தான் தெரியும், எனக்கு 8 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் சரி அந்த பிள்ளை இஷ்டத்துக்கு அவள் ஒரு பார்லர் வச்சா, அவளே விற்றுட்டா, இதை கேட்க நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குன்னு விட்டுட்டேன், நீ அதேமாதிரி விடு, அவளாக பார்லர் வச்சா அவளாக விற்றுட்டா அப்படிங்க, அதே எப்படிங்க விட முடியும், வீட்டு பத்திரத்தை வச்சு நான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அதே வீட்டு பத்திரத்தை திருப்பி தந்துட்டால அந்த ப்ராசஸ் முடிஞ்சது,
அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்கறதுக்கு சரி கிடையாது. இப்படி அவங்களுக்கு தொழில்னு தான்ங்கிறதுக்காக அந்த ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க, அதை வச்சு முன்னேறி வரட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிலாம் நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னது விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே இந்த ஃபர்னிச்சர் கடையில் ஒரு வருமானம் வராமல் அடக்கி இந்த கீழே ஆந்திட்டு இருக்காங்க. இதை வச்சு எப்படிங்க அவங்க பெரிய ஆளாக முடியும், பையன் எப்படி மல்டி மில்லியனர் ஆக முடியும் அப்படிங்கிறாங்க. முதல்ல அவன் மனநோயிலேருந்து வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உன்னால தான் விஜய் அவன் கெட்டு போனான். பணம்னு அலையக்கூடாது. முதல்ல ஆரோக்கியம், நோயற்ற வாழ்வை தான் குறைவச்சு செல்வம். முதல் மனநோய் போட்டோம் உனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நானும் பார்வதியும் உள்ள ஒரு வக்கீலும் நாங்கள் வந்து மலேசியா போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா, இங்கேருந்து சேட்டை பண்ணதுக்கான தான் இப்போ மலேசியா போகணுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க நாங்கள் சும்மியாங்க போக போகிறோம், ரோஹினியோட அப்பாவை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இங்கே உள்ள வக்கீலுக்கு தெரியும், ரோஹினி சொல்ல போகிறதே இல்லை. இந்த பார்லரை விற்றுட்டு நான் வைக்கலன்னு சொல்லி நீ ஏமாற்றிக்கிட்டு இருந்தா. இந்த மனோஜும் என் மாமனை பற்றி விசாரிக்கிற மாதிரி இல்லை. நான் அப்படி இருக்க முடியாதுங்க, என் பையன் வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் பார்க்க முடியாது. அதனால் அவனை கோடீஸ்வரன் ஆக்கணும்னா நான் ஏதாவது முயற்சி பண்ணால் தான் நான் மலேசியா போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. மலேசியா போனால் எவ்வளோ செலவாகும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் நகையை விற்றுட்டாலும் நான் போய்ட்டு வரதான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ, அந்த நிலைமைக்கு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி, என்னும் செய்யணும், நீ நல்லா இருக்கியான்னு பார்க்க நீ நல்லா தான் இருக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இங்கே விஜயா, பார்வதி வா நம்ம நகையை கொண்டு விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நகையை கொண்டு விற்காங்க. விற்று பணத்தை கையில் வச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு வாரம் கழிச்சு பாஸ்போர்ட் வருது. ஒரு வாரமாக இங்கேயே தான் இருக்காங்க விஜயா. இந்த சூழ்நிலை வக்கீல்கிட்ட போய் சொல்லுதாங்க. வக்கீல் சொல்கிறாங்க, இன்னும் 2-3 நாள் ஆகுமா, கொஞ்சம் பொறுங்க, நம்ம கிளம்பிடலாம், எனக்கும் சின்ன வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சார் நீங்கள் முதல்ல நீங்கள் வாரேன்னு சொன்னதான் நான் எல்லாம் விற்றோம் வச்சோம் அப்படிங்கிறாங்க. அதான் சரிதாம்மா, கொஞ்சம் பொறுங்க, எனக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்வதி வீட்டுக்கு ஒரு டாக்டர் தேடி வராங்க. அந்த நேரத்தில் வந்து ரோஹிணியும் வராங்க. ரோஹிணியை பார்த்து அந்த டாக்டர் பேசுகிறாங்க. என்னம்மா இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தைங்க இருக்காங்க, பார்க்க வந்தேன் அப்படிங்க. அப்படியா, சரிம்மா போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி கடந்து போயிடுறாங்க. ரோஹிணி அந்த டாக்டர் வந்து அப்படி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. அப்போது என்ன டாக்டர் நீங்கள் வந்து அந்த பொண்ணையை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த பொண்ணை நினச்சா தான் பாவமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் டாக்டர் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு அத்தை முறை, அந்த பிள்ளை என் பேஷண்ட்டு அப்படிங்கிறாங்க. பேஷண்ட்டா, ஓ உங்கள் ஹாஸ்பிட்டல் தான் வந்துச்சோ, சரி அப்படிங்கிறாங்க. ஆமாம், மெடிக்கல் செக்கப்புக்கு வந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்த பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ குழந்த வேணும்னு அது அலையுது, அது நடக்கணும்னா அது ரொம்ப ஃபீல் பண்ணுது அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு இன்னுமே குழந்த பிறக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஆனாலும் அது மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிட்டு வாங்க பேசணும்னு அந்த பிள்ளை கூப்பிட்டே வரல. அதுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல அப்படிங்கிறாங்க. யார், அந்த ரோஹினிக்கா சொல்லுதீங்க அப்படிங்க. அந்த ரோஹினி தான் சொல்கிறேன், ஹஸ்பண்ட் பேர் கூட மனோஜ் ஏதோ சொல்லிச்சு. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதை ஏன் நீங்கள் இதை கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. அது என் ஃப்ரெண்டோட மருமக தான் அப்படியா, சரி உங்கள் ஃப்ரெண்டுனா யார் அப்படிங்கிறாங்க. என்ன இருக்காங்களா விஜயா, இவங்களோட மருமக தான். உங்கள் மருமகளா அது அப்படிங்கிறாங்க. என்னது பார்வதி பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, நான் ஒன்று சொல்கிறேன், மனசை கல்லாய்க்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உன் மருமக ரோஹிணிக்கு வந்து ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்த பிறந்துச்சான். அதுக்கப்புறம் 2வது குழந்தைக்கு தான் நான் வந்து செக் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி சொல்கிறேன், அவளுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம், இது பார்வதி இருக்காங்களா, இவங்க என் உறவினர், போகிற வழியாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். அந்த நேரத்தில் தான் அந்த பொண்ணு இந்த ரூம்குள்ளேருந்து இந்த வீட்டிலேருந்து வெளில போச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இவன் மருமக தான், இவன் பார்க்க விருப்பம்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு வருத்தத்தில் போச்சு. அவள் சொந்தமாக பார்லர் வச்சுருந்தது விற்றுட்டு அந்த பொண்ணு அந்த வருத்தத்தில் ஏத்தக்காரி என்கிட்ட வந்து இருக்காங்க. நான் தனியாக தானே இருக்கேன், எங்களை வந்து இருந்தாங்க. அத்தையை பார்க்கணும், நான் மன்னிப்பு கேட்கணும்னு வந்தால் விஜயா பார்க்க அனுமதிக்கலை. இந்த பிள்ளை தான் வந்து 10 வருஷம் முன்னாடி குழந்த பிறந்ததுன்னு நீங்கள் சொல்லுதீங்க. அதை பார்த்தா விஜயா ரொம்ப ஷாக்காக எனக்கு அப்படிங்கிறாங்க. டாக்டர் சொல்லுதாங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மைம்மா. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு. அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, ஆம்பளை பையனும். இது எங்கேயோ இருக்குதான், அம்மாட்ட வளருதுங்களாம். சரிங்களா. இப்போ வந்துட்டு இப்போ 2வது குழந்தைக்கு அது குழந்தை தரிக்கலை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஒரு வேளை என் புருஷனுக்கு குறையாக இருக்குமோ அது அப்படின்னு சொல்லி பல மாதிரி இது குழம்புது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே தலை சுற்றுது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அவளுக்கு அம்மா இருக்கா அப்படிங்க. அம்மா இருக்கா, எங்கேயோ சொன்னாங்களே, ஏதோ ஒரு கிராமம் சொல்லிச்சு, குமரிப்பாளையமா, அங்கேயோ எங்கேயோ அம்மாவோ யாரோ இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா வந்து ஷாக் ஆகி பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. விஜயான்னு தண்ணி தெளிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒன்றும்ல அதிர்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு வரமா உட்காருங்க அப்படிங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த பொண்ணு வந்து பெரிய பணக்கார பொண்ணு, மலேசியாவில் உள்ள பொண்ணு, அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கார், அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் நடக்குது, பெரிய கோடீஸ்வரங்க அப்படி இப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த பார்வதியாண்ட சொன்னா அப்படிங்கிறாங்க. யார், இவங்களா, நீங்களா சொன்னீங்க
அப்படின்னு அந்த டாக்டர் கேட்குறாரு. ஆமாம் கேட்காங்க. லேடி டாக்டர் கேட்காங்க. ஆமாம் நான் தான் சொன்னேன். எனக்கு வந்து இன்னொரு ஆள் சொல்லிச்சு, இந்த பொண்ணு நல்ல வசதியான பொண்ணு, அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு இந்த பிள்ளை வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து இருக்குது, செம வசதி. ஆனால் இந்த பொண்ணு வசதிக்கு வந்து இப்படி வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் இதை விஜயாட்ட சொன்னேன். இந்த கேட்டதை நான் விஜயாட்ட சொன்னேன். விஜயா வந்து அம்மாவும் கட்டி வச்சா, நல்ல வசதியான பிள்ளை கட்டி வச்சு சொத்து பத்தெலாம் வந்துடும் கட்டி வச்சா. இப்போ கடைசியில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவளுக்கு ஃபாரின்லாம் கிடையாது, அவங்க ஐடி கார்டுலேருந்து எல்லாமே தந்திருக்காங்க. ஒன்று செய்யுங்க, நீங்கள் என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, டாக்குமெண்ட் எல்லாம் தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு சரியான கிடப்பாக இருக்குது. பார்வதி அந்த டாக்குமெண்ட் மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா அந்த ரோஹிணி நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல நம்ம டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு போவோம், முதல்ல அவங்களோட ஐடி கார்டு எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. அப்படியே சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டாக்டர் வந்து இந்த ரோஹினியுடைய டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எடுத்துகிட்டு வராங்க. அதில் எடுத்து உழைச்சி பார்க்கும்போது டாக்டரே ஷாக் ஆகிடுறாரு. ரோஹிணின்னு பேர் எழுதிருக்கு, அங்கே ஐடி கார்டில் கல்யாணின்னு இருக்குது. உடனே பார்வதியை பார்த்து சொல்கிறாங்க, அந்த பொண்ணு பேர் உண்மையிலே ரோஹிணி தானா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி தான் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பிள்ளை ரோஹிணின்னு எழுதிருக்கு இதில் ஃபார்மில், ஆனால் ஐடி கார்டெல்லாம் கல்யாணின்னு இருக்குது, குமரிபாளையம், அப்பா பேர் இது அப்படின்ட்டு வருது. இதை கேட்டோன்னே விஜயாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. எந்த அட்ரஸ் அப்படிங்கிறாங்க. இந்த அட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை கொடுத்துட்றாங்க. இதை வாங்கிட்டு விஜயாவுக்கு சரியான கிடப்பு. பார்வதி இந்த அட்ரஸில் யார் இருக்கா நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி விஜயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக போகிறாங்க. இந்த அட்ரஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க. இந்த வீட்டு அட்ரஸ் தான், இந்த கல்யாணி வீடு இது தான், கல்யாணி இதுதானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவங்க ஃபோட்டோலாம் காமிச்சு கேட்குறீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க சொந்தக்காரங்க தான், ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வரோம் அப்படிங்கிற. அப்படியா, வெளிநாட்டிலேருந்து ஆட்டோவிலே வரீங்க அப்படிங்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து எப்படிங்க ஆட்டோவில் வர முடியும், நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வரோம் அப்படிங்கிறாங்க பார்வதி. அப்படியா அப்படிங்க, இந்த வீடு தான் அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே வீட்டில் கிறிஷ் மட்டும்தான் இருக்கேன், வேறு யாரும் இல்லை. இது உங்கள் வீடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் வீடு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ இது யார் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இது எங்கள் அம்மா அப்படிங்கிறோம். உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. விஜயா சேரில் உட்காரு அப்படின்னுட்டு இருக்கும்போது நேராக வராங்க, வீட்டுக்கு வெளியே இருந்து வராங்க கிறிஷோட பாட்டி. வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி இதை பார்த்துட்டு, ஏம்மா நீங்கள் கூட உண்மையை சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிட்டா, சம்மந்தி அம்மாவுக்கு எல்லாமே புரிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பேச வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்கொயரி பண்ண வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. இன்னும் விஜயா மயக்கம் தெரிஞ்சு கேட்குறாங்க, உனக்கெலாம் அறிவே இல்லை, பணக்கார பையனை முடக்கி போடுறதுக்கு உன் மோளை விட்டு வெளிநாட்டுக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருக்க, இந்த பார்வதி உனக்கு உடந்தையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஏசாங்க. பார்வதி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஆள் சொன்னதை வச்சு சொன்னோம்னு சொன்னேன், அது போக உண்மையை விசாரிக்கணும்னு வந்திருக்கோம், நீயே பேசுகிற அப்படிங்கிறாங்க. விஜயா உனக்கு நன்றியே கிடையாது விஜயா, உனக்கு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது என்னையை பயன்படுத்திக்கிறேன், ஆனால் என்னையே சரி அப்படிங்கிறாங்க. இல்லை பார்வதி நான் உன்னையே சொல்லலை, இப்படி ஏமாற்றிருக்காங்க, இந்த முத்து மீனாவுக்கு இது சப்போர்ட் தானே அப்படிங்கிறாங்க. சம்மந்தி என்னை மன்னிச்சிருங்க, சம்மந்தி என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க, முத்துக்கு மீனாவுக்கு இது எதுவுமே தெரியாது, ஆனால் அவங்க எங்கிட்ட பேசுவாங்க வைப்பாங்க எல்லாம் செய்வாங்க, ஆனால் ரோஹிணி வந்து என் மக தான், அவள் தான் கல்யாணிங்கிறது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அது தெரியாமல் தான் கிறிஷ் அவங்க வளர்த்துக்கணும் என்னன்னு கேட்க வராங்க போகிறாங்க. சரிங்களா, மொத்தத்தில் ரோஹிணி தான் அம்மாவா என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தின்னு கையை விடு, உன் ரேஞ்சுக்கு நான் உனக்கு சம்மந்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி உடனே கிளம்பலாம், இவங்களை எல்லாத்தையுமே கூண்டோட உள்ள அனுப்பணும், நேராக என் பையன் முத்தை வச்சு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, இப்போ மட்டும் நான் முத்து பையனாகிட்டானா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பார்வதி, 1000 சொன்னாலும் அவன் என் பையன் தானே, ஆனால் அவன் நீ ஏமாற்றலை, இக்கட்டான சூழ்நிலையில் என் புருஷன் சொன்னோன்னே அந்த பூக்காரியை கல்யாணம் முடித்தான், அந்த பூக்காரி மேலே முத்து மேலே கோவம் இருக்குது தான், என்றைக்குமே அவன் பையனை ஏற்றுக்கிட மாட்டேன் தான், ஆனால் வந்து மனோஜ் வாழ்க்கையை அவன் பார்க்கணும் இவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன், மனோஜ் இன்றைக்கி நிலமையில் குழப்பமாக இருக்கான், அவனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகும்னு எனக்கு ஒன்றும் தெரில அப்படிங்கிறாங்க. பார்வதி அப்போ தான் சொல்கிறாங்க, பாரு உன் மகனே மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு மாதிரி இருக்கான், அதனால் அவன் சரியாகட்டும், சரியான அப்புறம் நீ ஏதாவது பண்ணு, இப்போ நீ ஏதாவது பண்ண போகிறோன்னு வச்சுக்கோ உன் பையனுக்கு எதிராக இருக்கும், அவன் ஏற்கனவே மனம் புத்தி பேதளிச்சு போயிருக்கான், இப்போ நீ ஏதாவது பண்ணிவிட்டு மனோஜ் அப்படிடா இப்படிடா அப்படின்னா வேறு அது மாதிரி ஆயிரும், கொஞ்ச நாளைக்கு என் வீட்டில் நீ ஒரு வாரத்துக்கு இரு, ஒரு வாரம் கழிச்சு மனோஜ் சரியாயிட்டானா நான் பார்த்து வந்து உன்னை சொல்லுதேன், அதுக்கப்புறம் நீ உன் வீட்டுக்கு போ, வீட்டுக்கு வந்து உன் மருமக ரோஹின்கிட்ட கேளு அப்படிங்கிறாங்க. இன்னமும் அவளை என் மருமகன்னு சொல்லவே கூடாது, வைக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே நடந்த விஷயத்துலலாம் வந்து நேராக ரோஹினிக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உங்கள் அத்தையும் பார்வதியும் வந்தாங்க, வந்து உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு ரொம்ப கோபமாக வராங்க வீட்டுக்கு, நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. ஐயோ வீட்டுக்கு வராங்களான்னு ஞாபகம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி நேராக வந்து வித்யா வீட்டுக்கு போயிடுறாங்க. வித்யா எனக்கு பயமாக இருக்குது, வீட்டுக்குள்ளே கேட்டால் யாரும் கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுறீங்க, அத்தைக்கு என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு
இப்போ மனோஜ் ஏன்ட்ட எதுவுமே கேட்க மாட்டார். அவரே குழப்பமான மனநிலையில் இருக்கார். ஆனால் எங்கள் அத்தை கண்டிப்பாக சண்டை எடுப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ உங்கள் சீன் ஓவர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி உள் ரூமில் இரு அப்படின்னு சொல்லி உள்ளே வச்சிடுறாங்க. உள் ரூமில் இருக்க வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்வதி வீட்டுக்கு விஜயா போயிடுறாங்க. இவ்வளோ கடுப்பாக இருக்குது. ரோகிணியை வலுன்னு வலுக்கலாம் உருட்டி எடுக்கலாம்னு பார்க்கேன். ஆனால் வந்து அங்கே போக முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்வதி ரோகிணி இருக்காங்க விஜயா இருக்காளா அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க அப்படிங்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கும் முகம் அப்படிங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு கிளம்புவோம். இப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகள்லாம் வந்து நீ இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுது. முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். சாப்பிட மாட்றான் வைக்க மாட்றான் அப்படிங்கிறாங்க. யார் முத்தாங்க? மனோஜ் சொன்னாலாவது பொருந்தும் அப்படிங்கிறான். அவன் நீ நினைக்கவே இல்லை. அவன் மனநிலை சரி மாறணுங்கிறதுக்கு அவன் சாப்பிட தான் தூக்குதான். யாரை பற்றி என்னையும் அவன் கேட்குறதும் கிடையாது வைக்கவும் கிடையாது. என் பொண்டாட்டி எங்கே போனான்னு கூட அவன் கேட்கல. அந்த அளவுக்கு இருக்கான். நீ வந்து பேசாமல் வீட்டுக்கு வா, சரி வராது. நீ வந்தால் தான் மனோஜ் மேனேஜ் பண்ண முடியும். வீட்டு வந்து நீ இல்லாமல் சரி வராது விஜயா, கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதின்னு சொல்கிறாங்க. சரி விஜயா நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்க. இல்லைப்பா பார்வதி நான் வரலை, ஒரு வாரம் கழிச்சு நான் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா அவன் என்னன்னா ஒரு வாரம் தான் நான் சரியாகுங்க, நீ என்ன அப்படிங்க என்ன தான் நடந்துகிட்டு இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஒரு வாரம் கழிச்சு நான் வரேன், அங்கே நடக்கக்கூடியது நடக்கணும், யார் அந்த வீட்டில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவாகணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த முத்து மீனா அந்த வீட்டில் இருக்க உனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு அவங்க அந்த மாடியில் வீடு கட்டி இருந்துட்டு போகிறாங்க. உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்கள பற்றி யாருங்க பேசுனா அப்படிங்க. அப்போ யாரை பற்றி பேச போகிற அப்படிங்கிறாங்க. நான் ஒரு வாரம் கழிச்சு வந்து வரேன், அப்போ யாரை பற்றி பேசுன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நேராக சரி நீ என்னவும் செய் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்மளை வீட்டை பார்த்து போயிடுறாங்க. என்னப்பா அம்மா வரேன்னு சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. அவள் வருது மாதிரி தெரியலடா, இன்னும் ஒரு வாரம் அங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனையாப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் தெரிலடா, ஆனால் சம்மந்தமாக பேசுகிறா. உங்கள் மேலே கோபமாக இருந்த மாதிரி இல்லை, முத்து மீனா மேலே கோபமே இல்லை இந்த மாதிரி பேசுகிறா. ஆனால் யார் மேலே கோபம்னு தெரில அப்படிங்கிறாங்க. எப்போ பார்லரை பற்றிய விஷயம் தெரிஞ்சிட்டுன்னு சொன்னோன்னே பார்லர் அம்மா மேலே தான் கோபமாக இருக்காங்க. ஒரு வேளை பார்லர் அம்மா யார் என்ன வரன்னு விசாரிச்சுருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நம்மளை சொல்கிறாங்க. ஒரு வேளை அந்த பிள்ளை வந்து அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி மலேசியா பொண்ணாக இருக்காதோ அப்படிங்கிறாங்க. அது என்னமோ எனக்கு தெரிலப்பா, ஆனால் அந்த பொண்ணு வாயில் வர்றது எல்லாமே பொய்ன்னு மட்டும் தெரியும்பா. அதை சுற்றி விசாரிச்சுருப்பாங்களோ என்னமோ தெரில. சரி ரைட்டு, அந்த பொண்ணு என்ன விவரம் ஏது விவரம்னு சொல்லிட்டு அந்த பார்லர் ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி நீ நேரம் ஆயிடுச்சு விடு, நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே முத்து வந்து நேராக பார்லருக்கு போகிறாரு. பார்லர் ஓனர் இருக்காங்க. மேடம் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. நான் ரோகிணியோட குழந்தை மேடம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து மலேசியாவில் உள்ள பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப பணத்துக்கு ஆசைப்படுறதுனால அப்படி சொல்லி கல்யாணம் முடிச்சிருக்காங்க. உண்மையிலே இது மலேசியா பொண்ணு தானா, என்ன வர மேடம் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியலை தம்பி, அந்த பிள்ளை பேர் உண்மையான பேர் ரோகிணி கிட்டதே வேறு ஏதோ பேர், அவள் ஐடி கார்டு இங்கே கொடுத்துருக்கா, அதை வேணா நீ பாரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுக்கும்போது அதில் கல்யாணின்னு இருக்குது. இதை பார்த்தோன்னா கல்யாணின்னு இருக்குது. இந்த ஊர்னு அட்ரஸ் பார்க்கும்போது குமரிபாளையம் இருக்குது. ஐயோ குமரிபாளையம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டு எடுத்துகிட்டு நேராக காரில் குமரிபாளையத்துக்கு போகிறாங்க. அங்கே அட்ரஸ் கரெக்டாக போகும்போது அது கிறிஷோட பாட்டி வீடாக இருக்குது. ஏம்மா இது கிறிஷோட அட்ரஸ் இருக்கா என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி அட்ரஸை. இதை பார்த்தோன்னே என்ன மன்னிச்சிரு முத்து, என் பொண்ணு பண்ணது தப்பு தான். உங்கள் அம்மாவும் பார்வதியும் வந்தாங்க, வந்து ரோகிணி பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து ரொம்பவே ஷாக்காரு. ஏன்னா எங்கள் அம்மாவும் பார்வதியத்தையும் வந்தாங்களா வந்தாங்க, அவங்க கோவமாக தான் வந்தாங்க. என்னாச்சு முத்து ஒன்றும் தெரியல, ரோகிணி வேறு வந்து நித்யா வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் ஆகலாமா, எங்கள் அம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரியல, பார்வதி எங்கள் வீட்டில் இருக்காங்க, சரிம்மா நான் பேசிக்கிறேன், ஆனால் நீங்கள் என்கிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கலாமா வாமா அப்படிங்கிறாங்க. என்ன மன்னிச்சிருப்பா, நான் சொல்ல வாய்ப்பே கொடுக்கல அந்த ரோகிணி அப்படிங்கிறாங்க. சரிம்மா விடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் கிறிஷ் எங்கள் வீட்டில் தான் வளருவான், நான் பார்த்துக்கிறேம்மா, இப்போ நான் ஏதாவது உங்கள் கோவத்தில் ஏதாவது பேசிடக்கூடாது, நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பக்குவமாக சென்னையை பார்த்து கிளம்பிடுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.